ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரூப் 4க்கான தற்போதைய நிலவரம் என்ன, அதாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது குரூப் 4ல் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அடுத்த கட்டமாக நமக்கு என்ன அறிவிப்பு வரப்போகுது. நிறைய இப்போ வீடியோஸ் பரவிட்டு வருது. அதாவது பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து வேலை வாங்குறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கான பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். சீக்கிரமாக நமக்கு ஒன்று மறுதேர்வு அப்படின்ற ஒன்று, ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கும். இல்லாட்டி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன நடக்க போகுது, இதுலேயே இடையில ஒரு விஷயம் பரவிட்டு வருது. இந்த வேக்கன்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு பணம் கொடுத்து 15 லட்சம் கொடுக்குறாங்க, 23 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த 15 லட்சம் நீங்கள் கொடுத்தா குரூப் 4ல் விஏஓ வேலை உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு வருது. உண்மையிலேயே இது கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வருஷ கணக்காக படித்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கேட்கும் போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி பணம் கொடுத்து வேலை வாங்குறாங்க அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு இல்லையா, அவங்க எத்தனை பேரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பணம் கொடுத்து வாங்குகிறோன்னா, நம்மளை மாதிரி பணம் கொடுக்க முடியாத வருஷ கணக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களோட நிலமை என்ன ஆகும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த மாதிரி பணம் கொடுத்தெல்லாம் வேலை வாங்குறாங்க அப்படின்றது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்த விஷயங்களும் இருக்குது. ஒரு சிலர் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே இது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். யாருமே அதை நம்பாதீங்க. உண்மையிலேயே பணம் கொடுத்து இந்த வேலையை வாங்குறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாலோ, யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டாலோ, நீங்கள் யார் மூலமாகவாவது நீங்கள் போனாலோ, கண்டிப்பாக அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் கண்டிப்பாக யாருக்கிட்டேயுமே எந்த விதமான பணமும் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி வேலை கிடைக்காது. 100% பார்த்திங்க அப்படின்னா அது கிடைக்காது. ஏன்னா கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே நல்லா தெரியும், எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போது இந்த குரூப் 4 கடந்த குரூப் 4 பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது ஒன்று அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும். ஒன்று ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணணும், இல்லை வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி நிறைய பேருக்கு வேலை வழங்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கூடிய சீக்கிரம் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வருஷ கணக்காக இதுக்கெல்லாம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். இப்போ ஒரு சிலருக்கு காசு இருக்குது, கொடுத்து வாங்கிடுறாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் இதற்காக உயிரை கொடுத்து படிக்கிறவங்களோட நிலமெல்லாம் இந்த பஞ்சாயத்து வழியாக, அதுக்கப்புறம் மாவட்ட வாரியாக வேக்கன்சிஸ் எடுத்தால் இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடக்குது. அப்படின்றதுனால தான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லா தேர்வுகளும் நடந்துட்டு வருது. எந்த முறைகேடும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆகட்டும், தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு என்ன வேக்கன்சி எடுத்தாலுமே டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெப்சைட், அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவித்து டிஎன்பிஎஸ்சியே எக்ஸாம் எடுத்து அவங்க தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அங்கேயே குளறுபடி நடக்குது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகும். அப்படி நடக்காது. யாருமே யாருக்கிட்டேயும் எந்த பணமும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வீணாக தான் போகும். கண்டிப்பாக வேலை வாங்கி தரமாட்டாங்க. அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பணப்புழக்கம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிடுங்கி வச்சுப்பாங்க. வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் அந்த மாதிரி கொடுத்து வந்து ஏமாறாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும், ஒன்று கட் ஆஃப் மார்க் வந்து குறையும். கண்டிப்பாக நம்ம அது சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் ஆவரேஜாகவே நமக்கு வந்து ஒரு 150 மார்க்கு தான் ஹையஸ்ட்டு கட் ஆஃபாக வரப்போகுது. ஏன்னு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே தெரியும், ஹையஸ்ட்டு மார்க்கு ஒரு 160 தாண்டி வந்து ஒரு மார்க்கு கூட போக போகிறது கிடையாது. பிஏவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு 160 மார்க்கு தான் வந்து கட் ஆஃப் மார்க்காக வரும். ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது கொஸ்டின். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து சைன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நிறைய பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஒன்று நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் 10 லட்சம் பேருக்கு இப்போ எழுதின 10 லட்சம் பேருக்கும் அவங்க வந்து எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப இன்னொரு நாள் அப்படிங்கும்போது அப்புறம் மறுபடியும் வந்து ஹால் டிக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் வந்து எல்லா விஷயங்களுமே திரும்ப பண்ணணும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக கைவிட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன வேணால் நடக்கட்டும், நீங்கள் எழுதுனது உங்களோட மார்க்கு தான். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றத வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்து உண்டாகும். ஒரு வருஷத்துலேயே வந்து நம்ம படிச்சுட்டோம், ஐயோ ஃபெயில் ஆகிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றத விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம எக்ஸாம் எழுத தான் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நாள் வந்து நமக்கான ஒரு வேலை வந்து கிடைக்கும். ஸோ வந்து எக்ஸாம் ஒன்று நடக்கட்டும், இல்லை கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைக்கட்டும், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வேக்கன்சிங்க என்ன வேணால் பண்ணட்டும், நம்ம படிக்கிறத மட்டும் நம்ம கைவிட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு படிங்க. யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பணம் கொடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த வருஷம் கிடைக்கும், அடுத்த வருஷம் கிடைக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே வந்து நம்பாதீங்க. யார்கிட்டையும் வந்து பணம் கொடுத்து வேலை வாங்க முடியாது. அதுவும் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளேயே வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த 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 விஷயம், இந்த இஷ்யூ வந்து பெருசாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து தெரியப்படுத்த ஆகணும். ஒன்று வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து எக்ஸாம் ஒன்று வச்சாங்க அப்படின்னா அடுத்த ஒரு சில மாதம், ஒரு 1 இல்லை 2 மாதங்களில் வந்து நமக்கு வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி வச்சாங்கன்னா இப்போது வந்து கம்மியான மார்க் எடுத்தவங்க கூட இதுக்கப்புறமா வந்து அதிகமான மார்க், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபைனலைஸ் வர வந்து எல்லாம் படிச்சிருப்போம். அதே ஃபார்மோட இன்னொரு முறை வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக எடுத்திருக்கோம், அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து வந்தது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சா கூட நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ எக்காரணத்தை கொண்டு நம்ம படிக்கிறத மட்டும் கைவிடாமல் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.